வாங்க, இன்னைக்கு நாம 1000 வருஷத்துக்கு அப்புறமும் தன்னோட தாக்கத்தால நம்மள ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கிற ஒரு மாபெரும் மன்னரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வரலாற்றோட பக்கங்கள்ல ஒரு சகாப்தத்தையே செதுக்கி வச்ச சிற்பி அவர்தான் ராஜராஜ சோழன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கிரேன்கள், ஹைடெக் மிஷின்ஸ் எதுவுமே இல்லாத 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி 80,000 கிலோ எடை இருக்கிற ஒரே ஒரு கல்ல கிட்டத்தட்ட 200 அடி உயரத்துக்கு கொண்டு போயிருக்க முடியும்? நம்பவே முடியல இல்லையா? இந்த அசாத்தியமான சாதனையை செஞ்சு காட்டினவர் தான் மாமன்னன் ராஜராஜ சோழன். அவரை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, நம்மளோட இந்த வரலாற்று பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல ராஜராஜனோட அந்த அழியாத சின்னத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் அவர் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு, கடைசியா 1000 வருஷம் கழிச்சும் அவரோட பெருமை எப்படி நிலைச்சு நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய மன்னனோட கதைய எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? வேற வழியே இல்ல. அவரோட அழியாத சின்னத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த மன்னனோட சக்திக்கும் அவரோட தொலைநோக்கு பார்வைக்கும் இன்னைக்கும் சாட்சியா நிக்கிற அந்த அடையாளத்திலிருந்து. 216 அடி, இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு 20 மாடி பில்டிங்கோட உயரத்துக்கு சமம். நினைச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்பேற்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மார்வலா இருந்திருக்கும். வானத்தை முட்டிட்டு நிக்கிற இந்த கோபுரம் சோழர்களோட பெருமையை இன்னைக்கும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது. இது ராஜராஜ சோழனோட லட்சியம் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான நம்மளோட திறவுகோள். இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் சோழ சாம்ராஜ்யத்தோட வலிமைக்கு ஒரு அழியாத சாட்சியா நிக்குது. சரி, இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கினாரே, யார் அவரு? வாங்க, காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுத்தி அந்த மாபெரும் மன்னனோட ஆரம்ப காலத்தையும் அவர் எப்படி அரியணை ஏறினார்னு பாப்போம். அருள்மொழிவர்மன்ற பேர்ல பிறந்து ராஜராஜ சோழனா அரியணை ஏறினதுலேருந்து அவரோட ஆட்சி முடிகிற வரைக்கும் இந்த காலகட்டத்துல தான் தென்னிந்தியாவோட வரலாற்றே மாத்தி எழுதின ஒரு பொற்காலத்துக்கு அவர் அடித்தளம் போட்டார். ராஜராஜனோட பார்வை வெறும் நிலத்தோட நெடில, அது கடலையும் தாண்டி விரிஞ்சது. சொல்லப்போனா அவரோட ஆட்சியோட மிகப்பெரிய பலமே சோழர்களோட அந்த பிரம்மாண்டமான கடற்படை தான். அந்த கடற்படை எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட கடற்படையோட வீச்சு சும்மா இல்ல. மேற்கே சேரநாடு, தெற்கே இலங்கை, மாலத்தீவுகள், கிழக்கே மலாய் தீவு கூட்டம் வரைக்கும் சோழர்களோட புலிச்சின்னம் பட்டோலி வீசி பறந்துச்சு. இது வெறும் வெற்றி இல்ல, இது ஒரு கடற்கடந்த சாம்ராஜ்யத்தோட உதயம். இந்த வெற்றிகள் எல்லாம் வெறும் நிலப்பரப்பை பிடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. அதோட உண்மையான நோக்கம் இந்திய பெருங்கடலோட வர்த்தக பாதைகளை கண்ட்ரோல் பண்றது தான். ராணுவ பலத்தை வச்சு பொருளாதாரத்தை வளர்த்து சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு சூப்பர் பவரா மாத்துனது தான் ராஜராஜனோட மாஸ்டர் பிளான். ஒரு பேரரசை ஜெயிக்கிறது ஒரு சவால்னா அதை திறமையா நிர்வகிக்கிறது அதை விட பெரிய சவால். ஆனா ராஜராஜன் இந்த ரெண்டுலயுமே கிள்ளி. அவர் எப்படி ஒரு பேரரசை கட்டி எழுப்பினார், எப்படி கலையை வளர்த்தார்னு பார்க்கலாம் வாங்க. சோழர்களோட கலைக்கு முகவரியா இருந்தது இந்த திராவிட கட்டிடக்கலை தான். வானுயர பிரமிட் மாதிரி எழும்புற கோபுரங்கள், அதாவது விமானங்கள், கடவுள்களோட கதையையும் அப்போ வாழ்ந்த மக்களோட வாழ்க்கையும் சொல்ற நுணுக்கமான சிற்பங்கள், பறந்து விரிஞ்ச கோயில் வளாகங்கள், இதுதான் அதோட அடையாளம். தஞ்சை பெரிய கோயில் இந்த ஸ்டைலோட உச்சக்கட்ட சாதனைன்னு சொல்லலாம். ராஜராஜன் ஒரு போர்வீரன் மட்டுமல்ல, அவர் ஒரு சூப்பரான நிர்வாகி. முறையா நிலத்தை அளந்து வரி விதிச்சது, கிராமங்களுக்கே அதிகாரம் கொடுத்த உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குனது, கலை இலக்கியம்னு எல்லாத்தையும் கொண்டாடினது, இதெல்லாம் ஒரு நிலையான வளமான பேரரசுக்கு அடித்தளம் போட்டது மட்டுமல்ல, பல 100 வருஷங்களுக்கு தென்னிந்தியாவோட சமூக அமைப்பையே வடிவமைச்சது. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து அந்த மாமன்னனோட தாக்கம் இன்னைக்கும் எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்தில் அது ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். உலக அளவுல சோழர்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க இந்த ஒப்பீடு ரொம்ப அவசியம். ராஜராஜன் காலத்துல சோழர்களோட கடற்படை இந்திய பெருங்கடல்ல கொடிகட்டி பறந்தப்போ பல ஐரோப்பிய சக்திகள் அவங்க கடற்கரையை தாண்டி பெருசா எதுவும் செய்யல. இதுவே சோழர்களோட டெக்னாலஜிக்கும் மிலிட்டரி பவருக்கும் ஒரு பெரிய சாட்சி. சுருக்கமா சொல்லணும்னா, ராஜராஜனோட மரபுன்றது வெறும் கல்லால் ஆனது இல்ல, அது பல நூற்றாண்டுகளா தென்னிந்தியாவே வடிவமைச்ச ஒரு கலாச்சார நிர்வாக அடித்தளம். அவர் நமக்கு விட்டுட்டு போனது வெறும் கட்டடங்களை மட்டும் இல்ல, ஒரு மாபெரும் கலாச்சார பெருமையையும் ஒரு வலுவான நிர்வாக முறையையும் தான். இந்த கேள்வியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். வரலாறுன்றது வெறும் முடிஞ்சு போன சம்பவங்கள் இல்ல, அது நம்ம நிகழ்காலத்தையும் நாம யாருங்கிற நம்ம அடையாளத்தையும் உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.